நான் ஆரம்பத்தில் ராமலிங்கர் பணிமன்றம் என்ற அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் அமைத்திருந்த அமைப்பிலே கல்லூரி படிக்கிற காலத்திலே மேடையிலே கொஞ்சம் பணிகளெல்லாம் செய்வோம். டாக்டர் ஔவை நடராஜன் எங்களை அதற்கெல்லாம் பழக்கினார். முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் திருச்சியிலிருந்து ரயிலில் வருகிறார், நீ போய் அழைத்து வா என்று என்னை சொன்னார். அப்போது நான் அவர் ரயிலில் வருகிற அந்த பெட்டியை தேடி அதன் வாசலிலேயே நின்றேன். சும்மா அப்படி ஒரு கிரேக்க சிற்பம் மாதிரி வெள்ளவெளேல்னு ஒரு தோற்றம் அவருக்கு. அந்த பெட்டியை விட்டு நெடு நல்ல உயரம் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் இறங்குறார். கையில் ஒரு சின்ன பிரீஃப் கேஸ் வச்சுருக்கார், வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோண்டு ஒரு பிரீஃப் கேஸ் அவருடைய தேவைகளுக்காக. அதை அவர் எடுத்துக்கிட்டு அப்படி இறங்கினார். நல்ல முதுமை அப்போவே அவருக்கு. நான் விழாவுக்கு அழைக்க போயிருக்கிறேன், அதனால் ஐயா பெட்டியை கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டு வர்றேன், வெளியில் வாகனம் நிற்கிது, பெட்டியை கொடுங்கன்னு. பெட்டியை கொடுங்கன்னு நான் சொன்னபோது அவர் ஒரு பதில் சொன்னார், எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை. அப்படியே அசந்துட்டேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை, பெட்டியை அடுத்தவங்கிட்ட கொடுக்குற அளவுக்கு எனக்கு வயசாகலை தெரியுமா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நடந்து அந்த ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நடந்த காட்சி இன்னும் என்னுடைய மனசில் அப்படியே நிற்கிது. முதுமை என்பதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டவர்களுக்கு இளமையில் முதுமை வந்து விடுகிறது. மனதளவில் அதை நிராகரித்து விட்டவர்களுக்கு முதுமை கூட அவர்களை நெருங்குவதற்கு அச்சப்படுகிறது. அது ஒரு தனி குணம். பாருங்க, தனியா வந்திருக்கிறேங்கிறார், இந்த வயதுல ஒரு தனியா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். அவருடைய அந்த தமிழ் ஆர்வத்தை நான் முதலில் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு கற்பதும் நிற்பதும் அப்படின்னு ஒரு தலைப்பு. ரொம்ப சிம்பிள், திருக்குறளே இருக்கு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். படிப்பது மட்டும் போராது, படித்த வழியிலே மனிதன் நிற்க வேண்டும். என்ன படித்திருக்கிறானோ எல்லா படித்த வழியிலே நிற்க முடியாது, அதில் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு உகப்பானது, எனக்கு சரியானது, இது எனக்கு சரியில்லாதது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருக்குறளில் மட்டும் ஒரு பெரிய அழகு என்னன்னா, திருவள்ளுவர்கிட்ட போய் ஒன்று நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலும் சந்தோஷமாக கேட்டுக்கிற பொறுமை அவருக்கு உண்டு. ஏன்னா எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். என்னை எதிர்த்து பேசினா கூட எனக்கு சந்தோஷம்னு சொல்றார். இன்னைக்கு அப்படி சொல்றவங்களே உலகத்தில் கிடையாது. நீ மட்டும் என்னை எதிர்த்த ஒழிச்சிட்டு மறுவேல போட்ட அந்த உணர்வு இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த உணர்வு உள்ளவர்கள் மனிதர்களே இல்லை. என் கருத்திலிருந்து மாறுபட உனக்கு உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். என்னிலிருந்து நீ மாறுபடுவதற்கு உனக்கு முழு உரிமை உண்டு. அது மகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யாரவனான் இருக்கலாம். மாறுகிறேன் என்று சொல்வதற்கான ஒரு உரிமை தரப்பட வேண்டும். மத நூல்கள் அதை தருவதில்லை. மத நூல்கள் தங்களை கேள்வி கேட்பதை சகிப்பதில்லை. விசாரிப்பதை, கேள்வி கேட்பதை, சிந்திப்பதை, ஆலோசிப்பதை, அதை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவு செய்வதை மத நூல்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல. என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை நீங்கள் சொல்வதென்றாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதுதான் வள்ளுவர் கண்டறிந்த ஒரு வாழ்க்கை முறை. அதனால எது சரியில்லையோ அதை தூக்கி அந்தந்த தள்ளி வச்சிடலாம். ஆனால் எது சரியோ அதை நான் பின்பற்ற தொடங்கலாம். இந்த உலகத்தில் 1000 நல்லவை இருக்கலாம், 1000 நல்லவையும் நானே பின்பற்ற முடியாது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் இதுவும் சரியா இருக்கு. சில பேர் நாய் வாய் வச்சமான்னு ஒரு பழமொழி சொல்லுவான். எல்லாத்திலையும் போய் தானே அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இது செய்யணும், எல்லாம் நல்ல. ஒரே வார்த்தை, தம்பி, எல்லா நல்லதையும் நீ செய்ய முடியாது, ஆனால் நீ செய்கிற எல்லாமே நல்லதா செய்ய முடியும். இந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். எல்லா நல்லதையும் நானே பண்ண முடியாது, ஆனால் நான் செய்கிற எல்லா காரியமும் நல்ல காரியமாக பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாழ்க்கையை ஆரம்பின்னா ஒரு 5-6 நல்லது இவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ஒரு பெரிய நல்லதுகள் எல்லாம் உலகத்தில் செஞ்சுட்டு போக முடியாது. அது மாதிரி திருவள்ளுவர் சொல்வதில் ஏற்பதை ஏற்கலாம், ஏற்க மறுப்பதை நீங்கள் மறுக்கலாம். நிற்க அப்படின்னு ஒரு எல்லை கொடுக்குறாரு. புத்தக கண்காட்சியில் அந்த தலைப்பு நான் வச்சிருக்கிறேனே எதுக்காக அப்படின்னா, சார் இந்த உலகத்தில் ரொம்ப சிம்பிளாக புத்தகத்தை சப்போர்ட் பண்ணி
ஒரே வரியில ஏன் புஸ்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர். எப்படி? அவன்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்கிறான், சார் மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார். மனுஷனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரே வரி திருவள்ளுவர் சொன்னார், மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும், விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது. புஸ்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன், ஆனா புத்தகம் படிக்க தெரியாட்டி அது விலங்கு. விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குனூர் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர். விலங்கு மாதிரி யாரு புஸ்தகம்லாம் எடுத்து படிக்காதவன். இதை விட சிம்பிளா எப்படி சொல்ல முடியும்? ஆனா சில பேர் வெட்கம் இல்லாம தன்னை விலங்குன்னு ஒத்துக்குவான். இப்பெல்லாம் நாங்க வசதியா இருக்கிறோம், பிளேன்ல வரோம். அப்பெல்லாம் சொற்பொழிவாளரை பிளேன்லயே ஏற்ற மாட்டாங்க, அது ஏதோ தீட்டுங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. காரே கொடுக்க மாட்டாங்க, பஸ்ஸில் தான் போயாகணும். அந்த ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி படாத பாடுபட்டு நான் பஸ்ஸில் போகும்போது சார் ஒரு கியூ, ஒரு வரிசை, அந்த வரிசையில் பாருங்க உள்ள போனோம், நம்பவே முடியாது. பஸ் வந்து நிற்கிது, பயங்கர கூட்டம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த கூட்ட வரிசையை அப்படி ஒரு தள்ளிட்டு, அதுவும் ஒரு ஒரு தாய்மை அடைந்த பெண் நிற்கிறாங்க வரிசையில், அவங்கள ஒரு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஏறி போய் உள்ள போய் சீட் பிடிச்சான், இடம் பிடிச்சி உட்கார்ந்தான். அப்புறம் நாங்கள்லாம் வரிசையில் ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு கொதிப்பு. நான் நேராக அவங்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், சார் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வரிசையில் நிற்கணுங்கிற உணர்வும் உனக்கு இல்லை, அதுவும் ஒரு பெண் நிற்கிறாங்க, தாய்மை அடைந்தவங்க நிற்கிறாங்க, அவங்கள தள்ளிக்கிட்டு நீ போய் ஏறி வந்து ஒரு சீட் பிடிச்சி உட்காருறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்படி ஸோ என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். அவன் சொன்னான், இல்லை இப்போ என்னங்கிற, இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் சீட் கிடைச்சாச்சு, உட்காந்தாச்சு, இது எதுக்கு இல்லை இப்போ என்னங்கிற அப்படின்னு. நான் யோசிச்சேன், மனுஷன் இல்லாததுக்கிட்ட எனக்கு பேச தெரியாதுப்பா, நான் வேற வழி இல்லை அப்படின்ட்டு வந்து இங்கே உட்காந்து எனக்கு கிடைச்ச இருக்கையில் வந்து நான் உட்கார்ந்தேன். எனக்கு பக்கத்து இருக்கையில் இருந்தவன் ஒரு கேள்வி கேட்டான், நல்ல நோஸ்கட் வாங்கினீங்களாம். அது பாருங்க, நான் போய் ஒரு கேள்வி கேட்டு அவமானப்பட்டு வந்ததில் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த சமூகத்திலும் நல்லது சொல்லிக் கொண்டு இன்னும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, அதுவே எத்தனை பெரிய விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் வேடிக்கைக்கு சொல்லலை, இந்த உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு நிஜமான நன்மையை செய்ய முடியாது. நிஜமான நன்மை நீங்க செய்யணும்னு நினைச்சா, உண்மையான நன்மையை செய்யணும்னு நினைச்சா உங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நன்மை செய்வது போல் நடித்தால் வரவேற்பார்கள், கூடுமான வரை அவர்களை அழிப்பதற்கு வழி செய்தால் உங்களை அதிகம் நேசிப்பார்கள். இந்த முரண் ஏன் எப்படி என்னன்னு தெரியல. யாராவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அவர்கள் அதை நல்லதை செய்து முடிப்பது என்பது கஷ்டம். ஆனா திருவள்ளுவர் உலகத்துக்கு நல்லது சொல்ல, நல்லா படிப்பா, படிச்சதுக்கு அப்புறம் அது வழியில நில்லுப்பா, கற்க கற்ற வழியில் நிற்க, அதான் கற்பதும் நிற்பதும். புத்தக கண்காட்சி எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அலங்காரத்துக்கா? இலங்கு நூல் கல்லாதாரோடு ஏனையவர், அதாவது இலங்கு நூல் கற்றவரோடு ஏனையவர். அதாவது படிக்கணும், ஒரு நூலை படிச்சா போராது, அதை வந்து உள்ள மனதுக்குள்ள வாங்கணும். எங்களுடைய அடிகளார் அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாரு, பழைய அடிகளார் அவர்கள், என்னன்னா சாப்பிடுறது பெருசு இல்லப்பா, சாப்பிடுறதுல ஒரு பெரிய சாதனை இல்லை, சாப்பிடுறது செரிக்கணும் இல்லை. சில பேருக்கு செரிக்கவே செரிக்காது, சில பேருக்கு ஒரு ஆச்சரியமான கிரைண்டர் சார் அது. என்னன்னா எது போட்டாலும் வித்தின் 10 minutes அரைச்சு தள்ளிட்டு அடுத்தது அப்படின்னு கேட்கும். அது ஏதோ கோயம்புத்தூர் கிரைண்டர் இல்லை, அது ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் கிரைண்டர் யாரோ ஒருத்தர் பண்ணி அதை உள் செட் பண்ணி இருக்கிறா, அது தனி. சில பேருக்கு அது ஒரு பெரிய யோகம். ஆனா நீ சாப்பிடுறது முக்கியமே இல்லை, அந்த சாப்பிட்ட உணவு உள்ள போய் அது உன் உடம்புல எலும்பா நரம்பா ரத்தமா அது தனித்தனியா பிரிஞ்சுக்குது, என்னென்னவா போய் சேரணுமோ அத்தனையுமா மாறணும். இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மெஷின். அதை ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்த, ரஷ்யாவில் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். 45 கிலோமீட்டர் ஏரியாவில் ஒரு இண்டஸ்ட்ரி நிறுவி அதாவது இப்படி பிரிக்கணும்னா கூட இவ்வளவு கிளியரா பிரிக்க முடியாதுன்றான். எது எலும்புக்கு தனி, நரம்புக்கு தனி, ரத்தத்துக்கு தனி, அதுக்கு என்னென்ன வேணுமோ அதாவது அங்கங்கே சப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே போய் வேண்டாதெல்லாம் எடுத்து வெளியே தள்ளி, இது மாதிரி ஒரு 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 கருவியை உருவாக்குவது என்பதே கஷ்டம். அதனால சாப்பிடுவது ஒரு பெரிய சாதனை இல்லை, ஆனால் சாப்பிட்டது ஜீரணமாகணும். அது மாதிரி சில பேர் 100 புஸ்தகம் படிச்சுட்டோம், பட்டு முட்டாளா இருப்பான், மட்டையனா இருப்பான்.
ஒண்ணுமே விளங்காம அவனோட பேசவும் முடியாது, அவனோட எதையும் ஒன்று புரிய வைக்கவும் முடியாது, தாறுமாற பேசும். அவனுக்கு திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பா இவன் படிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு சொன்னது கூட பெருசு இல்லைங்க, எங்களை மாதிரி மேடையில பேசுறவன் பாருங்க, எங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒன்று சொன்னார். ஒரு வார்த்தை, டேய் ரொம்ப படிச்ச, பெருசா பேசின, ஒன்னையுமே வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொன்னா, உன்ன மாதிரி ஒரு படு முட்டாள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைக்கும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல், முட்டாளில் பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை. பாருங்க, சில பேர் நிறைய படிச்சிருப்பான், ஆனா எதுபடியும் நடக்க மாட்டான், வாழ்க்கையில எதையுமே பின்பற்ற மாட்டான், எதையுமே யோசிக்கவும் மாட்டான். எனக்கு இதுதான் புரியல, ஏன் நம்முடைய மக்கள் புதிதாக தெரிந்து கொண்ட ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அச்சப்படுகிறார்கள், பயப்படுறாங்க. ஓஷோ ஒரு வார்த்தை சொல்றார், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். பிறந்த அன்னையிலேருந்து மனிதன், பிறந்த அன்னையிலேருந்து இல்லை, வயிற்றுல இருக்கும் போதே ஃபியர் குழந்தைக்கு. மனிதர்கள் அளவுக்கு மீறி அச்சப்படுகிறார்கள். அதன் காரணமா எதனாவது ஒரு மாற்றம், இதான் உண்மை அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கே தயாரா இல்லை. இருக்கலாம் சார், அதெல்லாம் இருக்கலாம் சார், ஆனால் நாம ஒன்றும் பண்ண முடியாது சார், அது அப்படியே ஏதோ இவ்வளவு வருஷம் இருந்தோம், அப்படியே நாம அப்படியே போய் சேர்ந்துடலாம். ஏன் மாத்தினா என்ன, கொஞ்சம் மாறி சிந்திச்சா என்ன, இது தவறுங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டா என்ன, குறைஞ்சா போகுது சார். இந்த 2022 ஜூலை 19 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2022 ஜூலை 19 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சேலத்தில் ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பேரே பாருங்க, தலைவெட்டி முனியப்பன் கோயில்னு பேரு. தலைவெட்டி முனியப்பன் கோயில் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர் இருக்குது. ஒரு 10-12 வருஷமா கேஸ் நடந்து HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த வேற ஒரு குழுவுக்கும் பெரிய கேஸ் நடந்து கடைசியாக ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு 2 ஜட்ஜஸ் பெஞ்சு உட்காந்து அவங்க நேராக இன்ஸ்பெக்ஷனுக்கே போய் அந்த கோயிலே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. என்ன தெரியுங்களா, அது தலைவெட்டியும் இல்லை, அது முனியப்பனும் இல்லை, புத்தர். இந்த உலகத்தில் தலைக்குள்ள ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்ட ஒத்த மனுஷன் புத்தர். அவரை தலைவெட்டி முனியப்பனா நம்மால் ஆக்கிட்டான். அப்புறம் அங்க என்னென்ன வெட்ட முடியுமோ எல்லாம் வெட்டுறா யாரு, புத்தருக்கு. 2 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்பாட்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆர்குமெண்ட்ஸையும் வச்சு அவங்க ஜட்ஜ்மெண்ட் போடுறாங்க. என்ன, இது புத்தர் சிலை, எனவே நீங்க மரியாதையா பௌத்த நிறுவனத்து கையில கொடுத்துடுங்க, இல்ல நீங்க இந்து மரபின்படி இந்த கோயிலை பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்மளால அதுக்கும் தலைப்பா கட்டி அதுக்கு மேல என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி முடியாது பட. நீ என்ன பெரிய ஹைகோர்ட்ல உட்காந்து சொன்னாப்புல கேட்கணுமா, நாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டோம், அப்புறம் ஹைகோர்ட் சொன்னா எப்படி கேட்போம் அப்படின்னு கடைசியா அவங்க கெஞ்சி, அந்த பௌத்த அமைப்பு கெஞ்சி, பௌர்ணமியாவது எங்களுக்கு விடுங்கடா. ஏன்னா புத்தருக்கு எல்லாமே பௌர்ணமி, வாழ்க்கையில் எல்லாமே பௌர்ணமியில் தான் நடந்தது அவருக்கு வரிசையா. அதனால பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு இதாக கருதுவார்கள் பௌத்த மரபினர்கள். அவங்க கேட்குறாங்க, பௌர்ணமி எங்களுக்கு விடுன்னு. கடைசியாக கோர்ட்லேருந்து ஆர்டர் போட்டாங்க, பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சோன்னும் அவங்க அந்த பூஜையை பண்ணுவாங்க. அப்புறமா அதை முடிஞ்சு இரவுக்கு மேலே தான் அந்த கோயிலை அவங்கக்கிட்ட ஒப்படைப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் யாரும் அவங்கள ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. நம்மளால என்ன பண்ணிட்டான், முதல் நாள் கோயிலுக்கு போனவன் கோயிலை விட்டு வெளியே போல, ராத்திரி முழுக்க அங்கே உட்காந்துக்கிட்டான். அவங்க உள்ள வர முடியாது, இல்லை ராத்திரி உள்ள வரக்கூடாது, ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு உள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களே ஏற்கனவே பௌத்தர்கள், அடித்தடியில் இறங்க முடியாது, அவங்கள உள்ளேயே விடலை. கடைசி வரைக்கும் அவங்கள முடியவே இல்லை. இன்னைய வரைக்கும் ஹைகோர்ட்டோடைய ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல அந்த இடத்துக்குள்ள. எத்தனை வருஷம் ஆச்சு, 2022 ஜட்ஜ்மெண்ட். நான் ஒன்று சொல்லட்டுமா, என் மதத்துக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டால் அதை என்னுடையதாக ஆக்குவேன் என்று சொல்லுவதைப் போல, நான் இன்னொரு மதத்துக்கு அநியாயம் இழைத்திருந்தால் அதை சரி செய்வேன் என்று சொன்னால் மட்டும்தான் சரியான நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்று பொருள். எனக்குன்னா ஒரு நியாயம், அவனுக்குன்னா ஒரு நியாயம். என் மதத்துக்கு ஒண்ணுன்னா நான் கத்துவேன், அதுவே நான் தப்பு பண்ணியிருந்தா அதை கண்டுக்காம அப்படியே போவேன்னா தப்பு இல்லையா? அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இந்த எண்ணம் வரும், என் மதம்னா எல்லாமே கரெக்டு, ஆனா அடுத்த மதத்துக்கு நான் அநியாயம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னை திருத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது எந்த வகையோட நியாயமா என்ன முடியும்?
நான் இன்னொரு மதங்களை குறை சொல்றதுக்காக விமர்சனம் பண்றதுக்காக சொல்லல. ஸ்ரீரங்கம் கோயில் திருப்பணியை திருமங்கை ஆழ்வார் பண்ணாரு, கரெக்ட். நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்தர் தங்க சிலையை அவர் திருடிட்டு தானே பண்ணாரு. நாகப்பட்டினத்தில் இருந்த புத்த விகாரத்தில் இருக்கிற புத்தருடைய தங்க விக்கிரகத்தை திருடிட்டு திருடலாமா? அது நீங்க எந்த கடவுள் பேரால சொன்னாலும் திருட்டு நியாயமாயிடுமா? நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மனசாட்சி இதுதான் எனக்கு வருத்தம். நிறைய படிக்கிறாங்க, ஆனா தன்னை திருத்திக்க மாட்டேங்கிறாங்க. அட்டமெண்டா நிக்கிறாங்க, ஃபெனட்டிக்கா நிக்கிறாங்க. நான் சொன்னதே சரி அப்படின்னு பேசுறாங்க. இப்போ நான் ஒரு மதத்து மேல மட்டுமே ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னு பொருள் அல்ல. இஸ்லாத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்து உண்டு, கிறிஸ்துவத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்துக்கள் உண்டு. அதில் நான் படிக்கிற போது சிந்திக்கிற போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் கிறிஸ்துவத்திலும் உண்டு, இஸ்லாத்திலும் உண்டு. ஆனால் நான் ஒன்றில் தெளிவாக இருக்கிறேன், அவற்றை விமர்சிக்கிற உரிமை எனக்கு இல்லை. அது அடுத்த வீட்டு விஷயம். அடுத்த வீட்டு விஷயத்தில் நான் தேவையானால் இனிப்பு வாங்கி கொடுக்க முடியுமே ஒழிய அவர்கள் வீட்டுக்குள் போய் சண்டை போட முடியாது. அதில் அவர்களில் யார் சரியான அறிவாளிகளோ அவர்கள் சண்டையை போட்டுக் கொள்ள வேண்டும். நான் போய் இதில் தலையிட முடியாது. ஆனால் என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வருகிற போது அதில் நான் தலையிடுவது என்பது தவிர்க்க முடியாதது. இந்த உணர்வு நமக்கு வரல. நான் மட்டும் சார் சுதந்திரத்தை பற்றி ஒரு டெஃபனிஷன் நான் சுதந்திர தின விழாவில் பேசும்போது ஜி டிவியில் சொன்னேன். என்னை யாரும் அடிமையாக்க கூடாது என்பது மட்டும் சுதந்திரம் அல்ல, நானும் யாரையும் அடிமையாக்க மாட்டேன் என்று கற்றுக்கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம். நான் அடிமைத்தனத்துக்குத்தான் எதிரியாக இருக்கிறவனே ஒழிய யாரோ ஒருவனை எனக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு சுதந்திர தின விழா கொண்டாடினால் என்னை விட மோசமான நபர் இந்த உலகத்தில் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டேன், ஆனா எனக்கு 2 பேர் அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படி பண்பாடோடு சேர்ந்தது? ஏன்னா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மனத்துக்கண் மாசியில நாதல் அனைத்து அரண். முதல்ல உன் மனசாட்சியை கேளு, நீ சரியா இருக்கியா, நீ பண்றது சரியா, இந்த காரியம் பண்ணலாமா, நம்ம இந்த மாதிரி ஒரு தவறை செய்யறமே அது நியாயமா, எல்லாத்தையும் யோசிக்கணும். நான் எதற்காக இந்த கருத்தை சொல்றேன்னா, நான் மற்ற மதங்களுடைய எல்லா செயல்களும் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு சில கருத்து வேறுபாடு உண்டு. நான் மதமாற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் இல்லை, பெண்ணடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் இல்லை. அண்மையிலே தாலிபான்ல ஒன்று போட்டிருக்கிறார், பெண்கள் இருக்கிற வீட்டில் ஜன்னல் இருக்கக்கூடாது, பெண்களுடைய தன்மை வெளியில் படக்கூடாது என்பதற்காக தாலிபான்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜன்னல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஜன்னல் இருக்குமானால் அது அடைத்து வைக்கப்பட வேண்டும். நியாயமா அது? என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, இன்னொருவரை பற்றிய விமர்சனத்தில் எனக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையோடு நான் திரும்பி வந்துடணும். அதுக்கு மேல் நான் எந்த எல்லைக்குள்ளேயும் போக முடியாது. ஆனா என்னுடைய மனசாட்சி சொல்லணும், நான் சரியா இருக்கிறேன்னா, என்னுடைய விஷயத்துல நான் நேர்மையா இருக்கிறேன்னா, நான் செய்யக்கூடாத தவறுகளை செய்கிறேனா அப்படிங்கறத யோசிக்கணும். இந்த நாட்டில் புஸ்தகத்துக்கு பஞ்சமா, இலக்கியங்களுக்கு பஞ்சமா, நூல்களுக்கு பஞ்சமா? எல்லாம் படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், ஒப்பிக்கிறோம், எல்லாம் பண்றோம். எதையுமே நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறது இல்லைன்னா எப்படி வாழ்க்கை மாறும்? நீங்க இதை படிச்சிருப்பீங்களோ படிக்கல, ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய புஸ்தகம் அருமையான புஸ்தகம். கலைஞரும் எழுதியிருக்கிறாரு ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. குமாரவாடி ராமானுஜாச்சாரியார் எழுதியிருக்கிறாரு. இன்னும் ஒரு 10-20 பேர் ராமானுஜருடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா நல்ல ரொம்ப அருமையான முறையில் எழுதியிருக்கிறாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். காஞ்சிபுரத்தில் இருந்ததால அவருக்கு திருக்கட்சி நம்பிகள்னு பேரு. ராமானுஜர் அவர் ரொம்ப மரியாதையாக மனதில் கொள்ளுவார். ஆனால் அவர் வேறு வர்ணம். பட் அவர் மேல ரொம்ப மரியாதை உண்டு ராமானுஜருக்கு. ராமானுஜருக்கு குரு பெரிய நம்பிகள்னு ஒருத்தர். அந்த பெரிய நம்பிகள் வீட்டு கிரகப்பிரவேசம் காஞ்சிபுரத்தில். அவர் வீடு கட்டி வீட்டுக்கு புண்ணியார்ஜனம் பண்ண போறார், கிரகப்பிரவேசம் பண்ண போறார். அந்த பெரிய நம்பிகள் கிரகப்பிரவேசம் பண்ண போற போது பாருங்க, நாளைக்கு காலையில விடிய காலையில கிரகப்பிரவேசம்னு வச்சிருக்கிறாங்க. ராத்திரி ஒரு 11-12 மணிக்கு என்ன பண்ணிட்டார் இந்த திருக்கட்சி நம்பிகள், நேரா பெரிய நம்பிகள் கட்டி இருக்கிற வீட்டுக்கு போய் ஒவ்வொரு ரூமா பார்த்து, இது இன்னாரையா, இதுதான் இதுவா சயன அறையா, இதான் தலிகை பண்ற இடமா,
இதுதான் சமையல் ஆகுது அப்படி எல்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போய் புழக்கடை தோட்டம் எல்லாத்தையுமே இப்படி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க கிரகப்பிரவேசம் நாளைக்கு காலையில் தான், ஆனால் நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்களே என்ன சமாச்சாரம்? அந்த காலத்து மரபுப்படி வேறு வர்ணத்தவர்கள் ஒரு எல்லையோடு நின்று வீட்டுக்குள்ளே வர முடியாது. அது கிரகப்பிரவேசம் ஆயிட்டா அப்புறம் உள்ளே வந்து பார்க்க முடியாது. எங்கே பெருமாளுக்கு பூஜையாகும், எங்கே தலிகையாகும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்போ வந்து பார்த்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் எல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சுன்னா புண்ணியாச்சனம் பண்ணியாச்சுன்னா நான் உள்ளே வர முடியாது. அதனால நான் எல்லாத்தையும் இப்பவே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், நல்ல வீடு, அவர் நல்லா இருப்பார்னு சொல்லுங்கட்டு வெளியே போயிட்டார் அவர் பாட்டுக்கு. உடனே ஓடி போய் ராமானுஜர்கிட்ட சொல்றாங்க இந்த சமாச்சாரத்தை, இந்த மாதிரி திருக்கச்சி தம்பி வந்துட்டாரு, எல்லோ ரூமுக்குள்ளேயும் போயிட்டு போனாரு, அந்த சமயக்கட்டு வரைக்கும் போனாரு, புழக்கடை வரைக்கும் போனாரு, தோட்டத்து வரைக்கும் போனாரு. அப்படி டக்குன்னு ராமானுஜர் சொன்னார், நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது. பெரிய நம்பிகள் முதல்ல பெரிய நம்பிகள்கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள பூந்தாரு, இங்கெல்லாம் பார்த்தாரு, அங்கெல்லாம் பார்த்தாரு, அவர் இது வரைக்கும் போனாரு அப்படி. பெரிய நம்பிகள் சொன்னாரு, நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு. நிறுத்தப்பட்டது அதை உடையாந்து ராமானுஜர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நிறுத்தப்பட்டதுன்னு பெரிய நம்பிகள் சொன்னார். கலை திருக்கச்சி நம்பி உள்ள போயிட்டாருல்ல, ஆமா நாளை காலை கிரகப்பிரவேசம் நிறுத்தப்பட்டது. யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்ப என்னங்க அர்த்தம், அவர் உள்ள விடக்கூடாதா என்ன? நீங்க ராமானுஜருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். இல்லை, மிக உத்தமனான திருக்கச்சி நம்பியின் பாதம் பட்ட இடத்தை நாம் வேறு மந்திரங்கள் சொல்லி கெடுத்து விடக்கூடாது. அவர் பாதம் பட்ட இடத்தை எதுவும் செய்து விடாதீர்கள். இதற்கு மேல் ஒரு புண்ணியமை அங்கு ஏற்படுத்த முடியாது. இதற்கு மேல் ஒரு தூய்மையை இன்னொருவர் ஏற்படுத்த முடியாது. தூய்மையே வடிவமானவர் திருக்கச்சி. அவர் பாதம் பட்ட இடத்தை நீங்கள் தேவையற்ற உங்களுடைய நுழைவின் மூலமாய் கெடுத்து விடாதீர்கள். கிரகப்பிரவேசம் முடிந்து விட்டது. இலக்கியத்தில் இருக்குல்ல, ராமானுஜர் வாழ்க்கையில் இருக்குல்ல, எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கல. என்ன அப்படிப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்தவர் வீட்டில் வந்து போனது, உண்மையான பக்தியுடையவர் வந்து போனது என்பது சிறந்த விஷயம் என்று சொல்லுகிற போது நாம் ஒரு சிலரை மட்டும் அர்த்த மண்டபத்துக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயமானது? பிரபந்தத்துக்கு இசையமைக்கக்கூடிய சக்தி உடைய ஒரு மிகப்பெரிய இசை ஞானி இந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது, அந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது என்றால் கற்கிறோம், கற்ற வழியில் நான் நிற்பதில்லை, பிறரை வெளியில் நிறுத்துகிறோம். அது இன்னும் அவமானகரமானது. நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. சார் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்து மதம் அப்படியே கீழே போயிடுச்சு, மற்ற மதங்கள்லாம் மத மாற்றத்தாலையும் வன்முறையினாலும் வளர்ந்துகிட்டே வருது அப்படி ஒரு சார்ஜ் சொல்றாங்க. ஒரு நிமிஷம். இந்த மதத்தில் ஃபார்வர்ட் இருந்தாங்க, ஓபிசி இருந்தாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. முதல்ல யார் வெளியே நிறுத்தினது? சார் நம்ம வெளியில நிறுத்தி வச்சா எவனும் கூட்டிட்டு போக மாட்டானா? நீயும் உள்ள விட மாட்ட, இன்னொருத்தரும் கூட்டிட்டு போக கூடாது, நீயும் மதிக்க மாட்ட, இன்னொருத்தரும் மதிக்க கூடாது அப்படின்னா how can we can tolerate this cruelty? நீயும் மதிக்க மாட்ட, அடுத்தவனையும் மதிக்க விட மாட்ட அப்படின்னா யாரும் இந்த கொடுமையை சகிச்சுக்க முடியாது. அப்ப நம்ம ராமானுஜர் வழியில் நின்றோமா? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. ராமானுஜருக்கு சிலை வைக்கிறோம், அந்த சிலைக்கு என்ன பேர் தெரியுங்களா? தி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. எப்படி தி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தின் சிலை. சமத்துவத்தின் நிலை, சமத்துவத்தின் சிலை சரி, சமத்துவத்தின் நிலை, சமத்துவத்தின் சிலை வைத்தால் போதாது, அதை தலை வைப்பதற்கு நம்முடைய சமய குருமார்கள் பழக வேண்டும். இன்னொரு மனிதனை, ஒரு வார்த்தை சார் பாரதி வரியில எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ. இப்படி பார்க்காதேங்கிறார், நோகிற மாதிரி பார்க்காதேங்கிறார். அவன் சில இடத்துல சார் கூச்சமே இல்லாம அவன் என்ன சாதி, அவங்க என்ன ஆளு, எத்தனை இடத்துல கேட்கறாங்க தெரியுங்களா? பெரிய பெரிய இடங்கள்ல கேட்கிறாங்க, அவன் என்ன சாதி, அவன் என்ன ஆளு அப்படி. எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, என்ன பழக்கம் அது அப்படி. பாரதி மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோன்னு கேட்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். அவனை எகத்தாளமா பார்க்காத, தாழ்வா பார்க்காத, குறைவா பார்க்காத, என்ன அப்படின்னு கீழ் நோக்கி அவனை கீழன்னு பார்க்காத. மனிதர் அப்படி பார்த்தா தாங்க முடியாது. மனிதர் நோக மனிதர் பார்க்கும்.